சில முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம். சில மாதங்கள் வரும், முஹர்ரம் மாதம், ரபீல் அவல் மாதம், ரமதானுடைய மாதம், இது போன்ற மாதங்கள் அல்லாஹ் தொடராக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இது போன்ற மாதங்கள் அல்லாஹ் நமக்கு எதுக்கு தருகிறான் என்றால் நீ இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் சில முஸ்லிம்களை பார்க்கிறோம், முஹர்ரம் மாதம் வந்து விட்டதா, முஹர்ரம் மாதத்தை என்ன செய்ய வேண்டும்? முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதத்திலே ஆஷராவுடைய நோன்பு பிறை 9ஆம் தேதி, பிறை 10ஆம் தேதி நோன்பு நேர்க்க வேண்டும். மற்றது என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் எதை சொன்னார்களோ அதன்படி முழுமையாக அமல் செய்து முஹர்ரம் மாதத்தை கழிக்க வேண்டும். ஆனா பல முஸ்லிம் என்ன செய்யறாங்க? முஹர்ரம் மாதத்திலே சடங்கு சம்பிரதாயம், அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்வது கிடையாது, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்வது. ஆனால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா. அல்லாஹ்விடத்தில் ஆலிம், அல்லாஹ்விடத்தில் உலமா யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஆலிம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சான்றிதழ் வழங்குகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன துஆ தெரியுமா? வறுமையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது, அந்த வாழ்வாதாரத்தில் பரக்கத்து வேண்டும், செல்வ சீமான ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர். மூதவித்தனமான தூக்கம், மூதவியின் தூக்கம் எப்படி தெரியுமா? தொழுவான், தொழும்போது தூங்குவான், குர்ஆனை ஓதுவான், குர்ஆனை ஓதிக்கொண்டு தூங்குவான், திக்ர்ல இருப்பான், திக்ர்ல இருந்து கொண்டு தூங்குவான். இதுதான் நௌமு ஷகாவா என்று சொல்வார்கள், மூதேவிகளின் தூக்கம். இந்த தூக்கத்தை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு பக்கம் தர்மம் செய்வது, ஒரு பக்கம் உபகாரத்தை சொல்லி காட்டுவது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இது போன்று நீ இபாதத் செய்தால், இது போன்று நீ அமல் செய்தால், இது போன்று நீ வணக்கத்தில் ஈடுபட்டால் நம்முடைய நன்மையை நாம் எங்க அடைக்கிறோம் தெரியுமா? ஓட்டை பையில அடைக்கிறோம், ஓட்டை பாத்திரத்தில் அடைக்கிறோம். ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் நிற்குமா? ஓட்டை பாத்திர பொருள் நிற்குமா? நன்மையை குவிச்சு குவிச்சு நன்மையை செய்து செய்து ஓட்டை பாத்திரத்தை அடைத்தால் அந்த ஓட்டை பாத்திரத்தை மறுமை நாளிலே திறந்து பார்க்கும் போது ஏதாவது நன்மை அதில் இருக்குமா? நாம் துரதிர்ஷ்டசாலின்னா யார் யாரையும் நடிக்கிறோம். அல்லாஹ் நமக்கு சேத்தை கொடுத்திருக்கிறான், ஆஃபியத்தை தந்திருக்கிறான். ஆரோக்கியம் இருந்தும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யவில்லை, தன்னுடைய நெற்றியை பூமியில் பதிக்காவிட்டால் அவனை விட ஒரு முட்டாள், அவனை விட ஒரு துரதிர்ஷ்டசாலி உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعش عن ذكر الرحمن نقيض له سلطانا فهو له قرين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய
எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும், சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஸுக்ரூஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 36வது வசனத்தில் சொல்கிறான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا. யார் ரஹ்மானுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய நினைவை, அறிவுரையை புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது ஒரு ஷைத்தானை சாட்டி விடுகிறான். அந்த ஷைத்தான் அவருக்கு நண்பனாக ஆகிவிடுவான். பாருங்க, யார் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ, யார் அல்லாஹ்வுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் ஷைத்தானை சாட்டி விடுவார். அந்த ஷைத்தான் இவருக்கு நண்பனாக ஆகிவிடுவார். யாருக்கு ஷைத்தான் நண்பனாக ஆகிவிட்டால் அவருடைய முன்னேற்றங்கள், அவருடைய விடயங்கள் எப்படி மாறும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிம்களும் சதா நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வுடைய அறிவுரை ஏற்று அமல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தான் தான் நமக்கு வழிகாட்டியாக மாறிவிடுவார். எனவே இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்றால் வானவர்கள் நமக்காக துஆ செய்ய வேண்டும் என்றால் நாம் எந்த விடயத்தை செய்ய வேண்டும்? மலக்குமார்கள், ஃபரிஷ்தாக்கள் நமக்காக துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை செய்யுமாறு நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அது என்னவென்றால் சதா நேரமும் ஒதுவுடன் இருப்பது. ஒது முறிந்து விட்டதா, மலம் ஜலம் கழித்து விட்டோமா, காற்று பிரிந்து விட்டதா, உடனே ஒழு செய்து விட வேண்டும். இப்படிப்பட்ட மனிதரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வானவர்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். அதே போல யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்வார்களோ அவர்களுக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்கிறார்கள். அதே போன்று யார் ஃபர்தான தொழுகையிலே முதல் சஃபிலே இருப்பார்களோ அவர்களுக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்கிறார்கள். அன்பானவர்களே, யார் நோயாளிகளை விசாரிக்கிறார்களோ வானவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் ஹைராத், சதகா, தர்மம் வாரி வழங்குவார்களோ அவர்களுக்காகவும் வானவர்கள் துஆ செய்கிறார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லிக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம்களை தனிமையிலே சந்திக்கும் போது, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்காக வேண்டி தனிமையிலே துஆ கேட்டால் அந்த நபருக்காக வேண்டி வானவர்கள் துஆ கேட்கிறார்கள். அதே போல ஒரு நபரை சந்திக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி சந்திக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுக்கிறார் என்றால் அந்த நபருக்காக வேண்டி வானவர்கள் துஆ கேட்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த துஆவுடைய பொக்கிஷத்தை பெற வேண்டும், வானவருடைய துஆவை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை, இந்த தன்மை, இந்த அம்சங்கள், இந்த சிஃபாத்துகள் நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உமக்காக வேண்டி நமக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்றால் அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக அகீதா தௌஹீத் கொள்கையை கற்றுத்தாருங்கள். நம்முடைய பிள்ளைகளிடம் அல்லாஹ் ஒருவன்,
அல்லாஹ் தனித்தவன், அவன் யாரும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று ஓரிரை கொள்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு புகட்டுங்கள் புகட்டுங்கள். இல்லை என்றால் அந்த குழந்தை எப்படி வளரும் தெரியுமா? ஒரு பூனை குறுக்க போனாலும் சரி, ஆந்தை கத்தினாலும் சரி, பள்ளி சிமட்டினாலும் சரி, தன்னுடைய தலையெழுத்தை மாற்றிக் கொள்வான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த ஒரு பாவம் பிதாத் ஷரியத்துக்கு முரணான விஷயங்களை செய்துவிட்டு இது தான் நன்மை என்று கருதுவான். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இறந்து விட்டவர்களையும் கூட உதவி கேட்பான். இறந்து விட்டார்கள், அவரிடத்திலும் கூட உதவி கேட்பான். இப்படி எல்லாம் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய ஈமான் பறிபோகும். எனவே தான் நாம் ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அகீதா கொள்கையை புகட்ட வேண்டும், சொல்லித்தர வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஈமானிலே இஸ்திகாமத்தாக, ஈமானிலே நிலையாக இருப்பார். இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் அவனை வழிகெடுத்துவிடும். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஆலிம் மார்க்க அறிஞர்கள் என்றால் யார்? நாம் நினைக்கிறோம் மதரசாக்களிலே 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று சான்றிதழ் பெற்றுவிட்டால் அவர் ஒரு ஆலிம், அவர் ஒரு மௌலானா, அவர் ஒரு மார்க்க அறிஞர் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்ற பாருங்க, இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா. அல்லாஹ்விடத்தில் ஆலிம், அல்லாஹ்விடத்தில் உலமா யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும். எந்த அளவுக்கு என்றால் மார்க்க அறிஞர்கள் தான் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஆலிம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சான்றிதழ் வழங்குகிறார். படித்தால் ஆலிம் அல்ல, அதன்படி அமல் செய்ய வேண்டும். இறையச்சத்திலே மூழ்கி இருக்க வேண்டும், இறையச்சத்திலே உச்சகட்டத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சான்றிதழ் வழங்குகிறான், இவர் தான் ஆலிம் பெருமக்கள் என்று. அன்பானவர்களே, மேலும் இதையும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, சில முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம். சில மாதங்கள் வரும், முஹர்ரம் மாதம், ரபீல் அவல் மாதம், ரமதானுடைய மாதம், இது போன்ற மாதங்கள் அல்லாஹ் தொடராக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இது போன்ற மாதங்கள் அல்லாஹ் நமக்கு எதுக்கு தருகிறான் என்றால் நீ இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் சில முஸ்லிம்களை பார்க்கிறோம், முஹர்ரம் மாதம் வந்து விட்டதா, முஹர்ரம் மாதத்தை என்ன செய்ய வேண்டும்? முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதத்திலே ஆஷராவுடைய நோன்பு பிறை 9ஆம் தேதி, பிறை 10ஆம் தேதி நோன்பு நேர்க்க வேண்டும். மற்றது என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் எதை சொன்னார்களோ அதன்படி முழுமையாக அமல் செய்து முஹர்ரம் மாதத்தை கழிக்க வேண்டும். ஆனா பல முஸ்லிம் என்ன செய்யறாங்க? முஹர்ரம் மாதத்திலே சடங்கு சம்பிரதாயம், அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்வது கிடையாது, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்வது. ஒரு முஸ்லிமாக இருக்கிறான் தீ மிதிக்கிறான், ஒரு முஸ்லிமாக இருக்கிறான் பஞ்சாவை தூக்கி குடிக்கிறான், ஒரு முஸ்லிமாக இருக்கிறான் கொழுக்கட்டை சாப்பிடுகிறான், ஒரு முஸ்லிமாக இருக்கிறான் கீரை சாப்பிட்டு சிறப்பான உணவை சாப்பிட்டு இதில் தான் பரக்கத் என்று நினைக்கிறான். அன்பானவர்களே, முஹர்ரமுடைய மாதத்திலே இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய ரதா பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அனாச்சாரங்களிலே, இது போன்ற பிதாத்துகளிலே, இது போன்ற பாவங்களிலே, இது போன்ற தவறுகளிலே, இது போன்ற பிழைகளிலே ஈடுபட்டு இந்த மாதத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு பாருங்க.
எவ்வளவு பெரிய பிழைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னது என்ன? முஹர்ரம் மாதம் என்னுடைய மாதம், அதிலே நல்ல இபாதத் செய்யுங்கள், இபாதத் செய்து கொண்டிருங்கள். இதுதான் முஸ்லிம் செய்ய வேண்டியது. ஆனால் அதை விட்டு விட்டு மற்ற அனாச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சரி, ரபீல் அவல் மாதம் வந்து விட்டதா? ரபீல் அவல் மாதம் வந்து விட்டால் தாஜிதார் மதீனா அஹ்மதே முஸ்தபா ரசூல் அக்ரம் காத்தமுன் நபீன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். அந்த பிறந்த மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறை படிக்க வேண்டும், அவருடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். இதை விட்டு விட்டு இந்த தர்க்கத்தை ஈடுபடுவான். மீலாதுன் நபி, சீரத்துன் நபி, சீரத்துன் நபி, மீலாதுன் நபி, இது கூடுமா அது கூடாதா, இது செய்யலாமா அது செய்யக்கூடாதா, இந்த பேச்சு, இந்த தர்க்கம் செய்து கொண்டு அன்பானவர்களை இபாதத் செய்வதை மறந்து விடுகிறார். பார்க்கிறோமா இல்லையா? எல்லா மஹல்லாக்களிலும் எல்லா இடத்திலும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் ரமதான் எப்படிப்பட்ட சிறப்பான மாதம், அல்லாஹ்வுடைய அருள் கொட்டப்படுகின்ற மாதம். ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பு நோக்க வேண்டும், தக்வாவை பற்றி பிடிக்க வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும், முழுமையாக இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய ரதா பெற வேண்டும். அதுதான் ரமதானுடைய மாதம். ஆனால் ரமதானுடைய மாதத்திலே பல முஸ்லிம்களை பார்க்கிறோம், அவர் செய்வது என்ன? தராவி 8 ரக்காத்தா, 20 ரக்காத்தா, 20 ரக்காத்தா, 8 ரக்காத்தா, பேசி 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 அவன் அமல் செய்வதை விட்டு விடுகிறான், இபாதத் செய்வதை விட்டு விடுகிறார். தர்க்கத்தில் ஈடுபட்டு அவர் அழகான மாதத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இது போன்று பல இடங்களிலே முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாதத்தில் எந்த இபாதத் இருக்கிறது? எந்த நாட்களில் எந்த இபாதத் இருக்கிறது? எந்த ஜிக்ரை நாம் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற வேண்டும்? அது செய்வது கிடையாது. எந்த விஷயம் இல்லையோ, எந்த விஷயத்தை மார்க்க தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை முன்னா வைத்து தர்க்கம் செய்து அன்பானவர்களே, நாம் தர்க்கம் செய்யவில்லை, ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கிறான். எப்படி இருந்தாலும் இவன் இபாதத் செய்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆகக்கூடாது என்று அந்த ஷைத்தான சூழ்ச்சியிலே, அந்த ஷைத்தான வலையிலே நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா நபாவுல, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்கள் தூக்கத்தை ஓய்வாக நாம் ஆக்கினோம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, இரவு தூக்கம் இருக்கிறதே, ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி, நீ நிம்மதி அடைவதற்காக வேண்டி அந்த தூக்கத்தை நான் அமைத்து தந்திருக்கிறோம். ஆனால் பாருங்க, இஸ்லாமிய பார்வையிலே தூக்கம் உறக்கம் இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, பல வகையாக இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? நவ்முர் ரஹ்மா, கருணையின் தூக்கம். கருணையின் தூக்கம் என்றால் இஷா தொழுத பிறகு யார் உடனே தூங்கி விடுகிறார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய கிருபை அந்த தூக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவது என்ன? நவ்முர் ராஹா, நிம்மதியான தூக்கம். இந்த நிம்மதியான தூக்கம் தெரியுமா? யார் தோருடைய தொழுகைக்கு முந்தி 20 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம், அரை மணி நேரம் தூங்கி ஓய்வு எடுப்பாரோ இதற்கு ஹைருல்லா சுன்னத் என்று சொல்வார்கள். இந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. மூன்றாவது பாருங்க, நவ்மு ஷகாவா, இந்த தூக்கம் எதுவென்றால் மூதவித்தனமான தூக்கம். மூதவியின் தூக்கம் எப்படி தெரியுமா? தொழுவான், தொழும்போது தூங்குவான், குர்ஆனை ஓதுவான், குர்ஆனை ஓதிக்கொண்டு தூங்குவான், திக்ர்ல இருப்பான், திக்ர்ல இருந்து கொண்டு தூங்குவான். இதுதான் நவ்மு ஷகாவா என்று சொல்வார்கள், மூதவிகளின் தூக்கம். இந்த தூக்கத்தை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். அதே போன்று அன்பானவர்களே, நவ்முல் லானத், அது எது தெரியுமா? நவ்முல் லானத் என்றால் சாபத்திற்குரிய தூக்கம். யார் ஒரு முஸ்லிமாக இருந்து சுபு தொழுகாமல்
சுபு தொழுகாமல் தொடராக தூங்குகிறாரே, இது தான் சபிக்கப்பட்ட லானத்துடைய தூக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இஸ்லாம் எடுத்து காட்டுகிறது, மார்க்கம் சொல்கிறது. அன்பானவர்களே, தூக்கம் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் எப்போது தூங்க சொன்னானோ, எப்போது எழ சொன்னானோ, எந்த நேரத்தில் தூங்காமல் இருக்க வேண்டுமோ, இது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது இதுவும் அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்கள், மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, சில முஸ்லிம்களை நாம் பார்ப்போம். ஒரு பக்கம் இபாதத் செய்வார்கள், ஒரு பக்கம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். என்ன? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா, தவாஃப், நேர்ச்சை என்று வரிசையாக செய்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய மற்றொரு பக்கம் அல்லாஹ்வுடைய படைப்புக்களை, அல்லாஹ்வுடைய அடியார்களை துன்புறுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் கஷ்டம் தருவார்கள். ஒரு பக்கம் இபாதத், மற்றொரு பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை கஷ்டம் தருவது. அதே போல ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வான், கைராத்தை கொடுப்பான், சதகாவை கொடுப்பான், தான தர்மங்களை வழங்குவான். மற்றொரு பக்கம் அந்த உபகாரத்தை, அந்த ஏசானை சொல்லி காட்டுவான். நான் உனக்கு அந்த உதவி செய்த இல்லை, உன்னை அப்படி செய்த இல்லை, இப்படி கொடுத்த இல்லை, நீ எப்படி இருந்த இல்லை. சகோதரர்களே, ஒரு பக்கம் தர்மம் செய்வது, ஒரு பக்கம் உபகாரத்தை சொல்லி காட்டுவது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இது போன்று நீ இபாதத் செய்தால், இது போன்று நீ அமல் செய்தால், இது போன்று நீ வணக்கத்தில் ஈடுபட்டால், நம்முடைய நன்மையை நாம் எங்க அடைக்கிறோம் தெரியுமா? ஓட்டை பையில் அடைக்கிறோம், ஓட்டை பாத்திரத்தில் அடைக்கிறோம். ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் நிற்குமா? ஓட்டை பாத்திர பொருள் நிற்குமா? நன்மையை குவிச்சு நன்மையை செய்து ஓட்டை பாத்திரத்தை அடைத்தால், அந்த ஓட்டை பாத்திரத்தை மறுமை நாளிலே திறந்து பார்க்கும் போது ஏதாவது நன்மை இருக்குமா? நன்மை செய்வது பெரிய விஷயம் அல்ல, தொழுவது பெரிய விஷயம் அல்ல, நோன்பு நோற்பது பெரிய விஷயம் அல்ல, நல்ல காரியங்கள் செய்வது பெரிய விஷயம் அல்ல. அந்த நன்மைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த நன்மையை நாம் சேகரிக்க வேண்டும். நாம் எந்த தொழுகை, எந்த நன்மை நாம் செய்தோமோ, மறுமை நாளிலே ஃப்ரெஷ்ஷான ஓபன் பண்ணும். மற்ற தவறுகளை குற்றங்களை செய்து கொண்டு ஒரு பக்கம் நன்மை, மற்றொரு பக்கம் தீமை செய்து கொண்டால், சகோதரர்களே, நம்முடைய நன்மைகள் குறைந்து போய்விடும். கடைசியாக பார்த்தா முற்றிலும் அழிந்து போய்விடும். அதனால இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, துரதிர்ஷ்டவாதி யார் தெரியுமா? அதிர்ஷ்டவாதி ஒருத்தர் இருக்குன்னா துரதிர்ஷ்டவாதி ஒருத்தர் இருப்பான். அவர் யார் என்றால், அல்லாஹ் அவருக்கு செஹத்தை கொடுத்திருப்பான், ஆஃபியத்தை கொடுத்திருப்பான், ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், உடல் திரகாத்திரமாக இருக்கும், எல்லா நேரமும் இருக்கும், எல்லா வசதி இருக்கும், எல்லா வாய்ப்பு இருக்கும், எல்லா சூழலும் சரியாக அமைந்தும் கூட தொழ மாட்டான், அல்லாஹ்வுக்கு சிறப்படைய மாட்டான். நாம் துரதிர்ஷ்டசாலின்னா யார் நினைக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு சேத்தை கொடுத்திருக்கிறான், ஆஃபியத்தை தந்திருக்கிறான். ஆரோக்கியம் இருந்தும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யவில்லை, தன்னுடைய நெற்றியை பூமியில் பதிக்காவிட்டால் அவனை விட ஒரு முட்டாள், அவனை விட ஒரு துரதிர்ஷ்டசாலி உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க, அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன துவா தெரியுமா? வறுமையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது, அந்த வாழ்வாதாரத்தில் பரக்கத்து வேண்டும், செல்வ சீமானாக ஆக வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர்.
அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் என்று அதிகமாக இந்த துஆவை ஓதிக்கொண்டு அந்த வேலையை ஆரம்பியுங்கள், உங்கள் தொழிலை ஆரம்பியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் அதில் அபிவிருத்தி தருவான், அல்லாஹ் அதில் அபிவிருத்தி தருவான். எந்த விஷயத்திலே எந்த பொருளிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறதோ நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, இது போன்ற விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا. யார் அல்லாஹ்வுடைய நினைவை அல்லாஹ்வுடைய அறிவுரையை புறக்கணித்து விடுகின்றானோ, மறந்து விடுகின்றானோ, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا, ஷைத்தானை அவன் மீது சாட்டி விடுவான். فَهُوَ لَهُ قَرِينٌ, ஷைத்தான் நம் மீது சாட்டி விட்டால் நமக்கு நேர் வழி கிடைக்குமா? நல்ல நிலையில் இருப்போமா? எனவே அன்பானவர்களே, அந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் தான் அமல் செய்ய முடியும், இந்த உலகத்தில் தான் தோழ முடியும். சொர்க்கத்தில் தோழ முடியுமா? மறுமையில் போய் தோழ முடியுமா? கபர்ல தோழ முடியுமா? கபர்ல குர்ஆன் ஓத முடியுமா? எல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போச்சு. இங்கு அமல் செய்கிறார்களோ அவர்கள் தன் அறிவாளிகள். இல்லை என்றால் கண்ணு மூடிடுச்சுன்னா, மூச்சு நின்று விட்டால் நம்முடைய அமல்கள் மூடப்படுகிறது. எவ்வளவு அமல் செய்தாங்க முடிஞ்சு போச்சு. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கட்டளையிட்டானோ, எப்படி வாழச் சொன்னானோ அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.